மத்தியானம் தூங்குறாங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். எளிமையாக வாழ்வார்கள். மத்தியானம் தூங்குறவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. அவங்களால ஆடம்பரமாலாம் வாழ முடியும். ஏன்னா மத்தியானம் எல்லாத்துக்குமே தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணுறவங்க தான் நிறைய பணத்தை சம்பாதிச்சு, அந்த தூக்கத்தை தியாகம் பண்ணால் நிறைய பணத்தை சம்பாதிக்கலாம். அப்போ அவங்க அதை வச்சுக்கிட்டு ஆடம்பரமாக வாழலாம். ஆனால் மத்தியானம் தூங்குறாங்க பாருங்கள், அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. அவங்களால கடினமான வேலைகளெல்லாம் செய்ய முடியாது, முரட்டுத்தனமான வேலைகளெல்லாம் செய்ய முடியாது. அதனால் நிறைய பணத்தை அவங்களால சம்பாதிக்க முடியாது. அதனால் அவங்க ஆடம்பரமாக வாழ முடியாது. அதனால் அவங்க எளிமையாக தான் வாழ்வாங்க. அதனால் மத்தியானம் தூங்குனா எளிமையாக வாழ்வ. உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் நீ தூங்குனன்னு வச்சுக்கேன், உன் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உனக்கு நோய் இருக்காது. அதனால் உனக்கு நோயை குணப்படுத்தணும் அந்த செலவு இல்லை, அந்த பணமும் நீ சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எளிமையாக வாழ்ந்துட்டு போகலாம். அது எளிமையாக தான் வாழ்வ. ஏன்னா மத்தியானம் 2 மணி நேரம் நீ தூங்குறனாலே கண்டிப்பாக உனக்கு நிறைய பணம்லாம் உன்னால் சம்பாதிக்க, நீ எளிமையாக தான் வாழ்வு. அதுவே நீ மத்தியானம் 2 மணி நேரம் தூங்காமல் இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்போது நிறைய பணம் சம்பாதிக்கலாம். நல்லா உனக்கு கோபம் வரும். ஏன்னா மத்தியானம் எல்லாத்துக்குமே தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை நம்ம தூங்காமல் இருக்கும்போது நமக்கு ஒரு கோபம் வரும். அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு நம்ம தொழிலில் கடுமையாக அந்த கோபத்தை தொழிலில் திருப்பி கடினமாக உழைச்சி அதன் மூலம் நல்ல பணத்தை சம்பாதிக்கலாம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை நல்லா சம்பாதிக்கலாம். அதன் மூலம் ஆடம்பரமாக வாழலாம். மத்தியானம் தூங்காமல் போனதுனால என்ன ஆகும் அப்படின்னா, உடல் நல குறைபாடு ஏற்படும், நோய் வரும், உடம்பு ஆரோக்கியம் குறைஞ்சி போகும். உடம்புல நோய் வந்ததுன்னா நம்ம அந்த மத்தியான தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பணத்தை வச்சு நம்ம உடம்புக்கு நம்ம வைத்தியம் பார்க்கலாம். அதனால் மத்தியானம் தூங்குறவங்க எளிமையாக வாழ்வாங்க. எளிமையாக வாழணும்னு நினைக்கிறியா, ஆரோக்கியமாக வாழணும்னு நினைக்கிறியா, மத்தியானம் தூங்கு. அதுவே மத்தியானம் ஒரு 2 மணி நேரமாச்சு தூங்கு. அதுவே நீ ஆடம்பரமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறியா, அப்போ கண்டிப்பாக நீ மத்தியானம் தூங்காத. அப்போ தான் நீ ஆடம்பரமாக வாழ்வ. உனக்கு ஒரு கோபம் வரும். மத்தியானம் தூக்கங்கிறது எல்லாத்துக்குமே வரும். இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே மத்தியானம் தூங்கணுங்கிறது இயற்கையான உணர்வு அது. இப்போ சோறு சாப்பிட்ணும், நீ சாப்பிடக்கூடாதுன்னா உனக்கு கோபம் வரும்ல, அதே மாதிரி. ஏன்னா சோறில் உணவு, நான் சோறை சொல்கிறேன், இந்த ஏன்னா சோறு சாப்பிடக்கூடாது, தானியங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ மத்தியானம் தூங்கணுங்கிறது இயற்கையான ஒரு தேவை, அது உடம்புக்கு தேவை, மனித உடம்புக்கு அது தேவை. அப்படி இருக்கும்போது அந்த தேவையை நீ கொடுக்காத போது அந்த உடம்புக்கு கோபம் வரும். அந்த கோபத்தை நீ அப்படியே உன் தொழிலில் திருப்பினா, அந்த கோபத்தோடு அந்த தொழிலை செஞ்சு கடுமையாக உழைச்சி நிறைய பணத்தை நீ சம்பாதிச்சிக்கலாம். மத்தியானம் தூங்காதனால உன் உடம்புக்கு நோய் வரும். நீ மத்தியானம் தூக்கத்தை தியாகம் பண்ணிவிட்டு நிறைய பணத்தை சம்பாதிச்சு வச்சிடல, அந்த பணத்தை வச்சு உன் உடம்புல வந்த நோயை நீ குணப்படுத்தலாம். மத்தியானம் தூங்காதனால உன் உடம்புக்கு வந்த நோயை நீ குணப்படுத்திடலாம். இதுக்கு பருத்தி மூட்டை குடோனில் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால் எளிமையாக வாழ்ந்தால் ஆரோக்கியமாக வாழலாம். ஆரோக்கியமாக வாழணுன்னா நீ மத்தியானம் 2 மணி நேரம் தூங்கணும். அதில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரமாச்சும் தூங்கணும். நீ 1.5 மணி நேரமாக தூங்கணும். தூங்குனாக்கா நீ எளிமையாக தான் வாழ்வ. உன்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியாது, உனக்கு நோய் வராது. அதனால் உனக்கு குறைவான பணமே உனக்கு போதுமானது. நீ மத்தியானம் தூங்கலைன்னா கண்டிப்பாக உன் உடம்புல நோய் வரும். நோயை குணப்படுத்துறதுக்கு உனக்கு கண்டிப்பாக நிறைய பணம் தேவை. மத்தியானம் தூங்கலைன்னா உனக்கு கண்டிப்பாக கோபம் வரும். அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு நீ நிறைய உன் தொழிலில் திருப்பி விட்டேன்னு, அந்த கோபத்தை தொழிலில் திருப்பி விட்டேன்னா அந்த தொழிலை நல்லா கடுமையாக உழைச்சி நிறைய பணத்தை சம்பாதிச்சு மத்தியானம் தூங்காதனால உன் உடம்புக்கு வந்த அந்த நோயை குணப்படுத்திடலாம். நீ தூங்காதனால மத்தியானம் தூங்காமல் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி நிறைய பணத்தை சம்பாதிச்சிடல, அந்த பணத்தை வச்சு மத்தியானம் தூங்காதனால உன் உடம்புக்கு வந்த நோயை நீ குணப்படுத்திடலாம்.